வியாழந்தோறும் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது சென்ற முறை பார்த்ததுண்ட மிகுதி பார்க்கணும் நினைக்கிறேன். நாங்கள் சிவத்தியானம் செய்வோம் என்றதைத்தான் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் அதில் 72 73 பக்கம் நினைக்கிறேன் பார்ப்போம். இதில் கடைசியாக பார்த்தது பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசையார். சின்ன மனிதர் எல்லாம் சின்ன பின்னமான அரடி கிளியே சிவத்தியானம் செய்திடுவோம் என்றதை பார்த்த நாங்கள். அதிலேயே கடைசி பாடல் ரவி பாடல் ஒன்று இருக்கின்றது. பகிர்கின்ற அதிலிருந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் நெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தழி போட்டுகின்றேனே. குருவே சிவமெனக் கூறினன் நந்தி குருவே சிவமென்பது குறித்தோரார் குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரையுணர் பெற்றதோர் கோவே திருச்சிற்றம்பலம். சரி, சிவத்தியானம் செய்வதில் இந்த பாட்டு இன்றைக்கு இருக்குது. படிங்க பாப்போம். விண்ணானம் பேசி அன்றோ விண்காலம் போக்குகின்றோம் பொன்னான மேனியரை துளியே பூவெடுத்து பூசை செய்வோ பூவையே நீ முழக்கலாய் சேவை செய்தவன் சீவன் முத்தர் நாவை நீ காத்துக்கொள்ளேடி நான் என்னும் மாணவம் நீங்கி கொள்ளேடி. நாமது வடி நாமது வடி நாமது வடி நாமது வடி. விண்ணானம் பேசியன்றோ வீண்காலம் போக்குகின்றோம். வீண்காலம் போக்குகின்றோம், காலத்தை வீணாக போக்குகின்றோம். ஒரே ஒரு விஷயம், இழந்தால் மீண்டும் எப்பொழுதுமே பெற முடியாதது காலம்தான். வீண்காலம் போக்குகின்றோம். கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினி ஞானை பாடி கசிந்து உள்நக்கு நின்றுருக என்று மாணிக்கவாதிகள் சொல்லுவேன். மனதை சொல்லுவேன். வீண் கண்ணை துயின்று அப்ப தூக்கத்துல போக்குறது. ஆழ்வார் ஒரு படிப்பர், தூக்கத்துல பாதி காலம் போயிடும், உறக்கத்துல பாதி போயிடும்,
மனிதராய் பிறந்தனேனும் அந்த 100 வயசா, அந்த 100 வயசுல பாதி நாள் உறங்கி போகும், மீதியில சாப்பிட்டு விளையாடி எல்லாம் போய் காலமெல்லாம் போகுது என்று சொல்லி படிப்பார் ஆழ்வார். பாதி நாள் உறங்கி போகும். அதை தேடிப்படி இங்க இருக்கா இன்டர்நெட்ல இந்த பாடல், ஆழ்வார் பாடல். அதான் வீண் காலம். அது மட்டும் இல்ல, பல அடுத்த வீண் காலம் நிமிர்ந்திருக்கிற முளைத்திருக்கிற காலத்துல பேச்சிலேயே போயிடும். எங்கட பேச்சிலேயே வீண் காலம் போகுது. பேச்சில இருக்கிற குற்றங்கள் 4 என்று வள்ளுவர் வச்சிருக்கிறார். ஒன்று பொய், மற்றது புறம், ஒருவர் இல்லாத இடத்தை அவரை பற்றி பேசுவது. இப்ப முந்தி என்றாலும் ஆக்கள் எல்லா இடத்துல கூடித்தான் பேசுது. இப்ப டெலிபோன் எல்லாம் வந்தோடனே இன்டர்நெட் இன்டர்நேஷனலா நாங்கள் செய்கிறோம். புறம் பேசுதல், பொய் பேசுதல், புறம் பேசுதல். அடுத்தது பயனில பேசுதல், பயனில சொல்லல், பயனில்லாத பேச்சு, வீண் பேச்சு. அடுத்தது இன்னாத கூறல், இனிய இருப்ப இன்னாத கூறல் கனியிருப்ப காயகவன் தட்டு மற்றவரை மனம் துன்பப்படும்படியாக சொல்லுது. இந்த 4ம் நான் பேச்சால வார குற்றங்கள். அப்ப விண்ணானம் பேசி என்றோ, நாக்கத்தான் சொல்றாரு இங்க மேல, என்னடா பின்னால சொல்ற நாவை நீ காத்து கொள்ளடி என்று. நாவினால வருகிற குற்றங்கள் பேச்சு, மற்றது சாப்பாடு, 2ம் நாவினுடைய குற்றங்கள். நான் கர்மேந்திரியமாகவும் வரும், ஞானேந்திரியமாகவும் வரும். அது பேசி கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது வாக்கு என்கிற கருமத்தை செய்வதனால செயற்கருவியாக கர்மேந்திரியங்களில் ஒன்று. நாக்கு சுவைத்து சுவையை உணர்ந்து அனுபவிக்கின்ற பொழுது நாக்கு அறிகருவியாக ஞானேந்திரியங்களில் ஒன்று. ஆகவே 5 அறிகருவிகள், 5 செயற்கருவிகள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். அதுதான் இந்த 10 விரலையும் உண்டா பிடிச்சு கும்புறது கருத்து. இந்த கர்மேந்திரியங்கள் 5ம் கை, கால், நாக்கு, சரணங்கம், களிவங்கம், இந்த 5 கர்மேந்திரியங்களும். ஞானேந்திரியங்கள் நாக்கும் வந்துடுமங்க, மூக்கு, கண், காது, தோல், 5ம் எல்லாமே ஒன்றித்து பொருந்தி அடங்கி ஒடுங்கி இறைவனை வழிபடுதல் 2 கையாலே பிடி கும்பிடுறது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அகப்பூஜை செய்பவர்களுக்கு 2ஆம் சிவதீட்சை பெற்று அகப்பூஜை செய்பவர்கள் இதயத்தாமரையில பூசிப்பார்கள். இதயத்தாமரைக்கு கிழங்கு நாபித்தானத்தில மூலாதாரத்திலிருந்து வெதுக்கிட்டு அந்த தண்டு அங்கே இருந்து அந்த மேல் வயிறு வரைக்கும் வரும். அந்த தண்டு, இந்த தண்டில 9 துளைகள் இருப்பதாக பாவிப்பார்கள். 9 துளை, 9 நாளங்கள், 9 இது போகும். 9 என்று கேட்டா அந்த கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் சேர்த்து. நான் 2க்கு இருப்பதனால 9 துளை என்று சொல்லுவார். 10 தேவையில்லை, அங்க 9 உண்டு. தாமரை தண்டு கீழே இருக்கிற பிரிதிவி என்றது கிழங்கு, இப்படி பாவிச்சுத்தான் அந்த இதுன்றது. அப்ப இந்த நாவ் என்பது உண்டு. அப்ப விண்ணானம் பேசி என்றோ, விண்ணானம் என்றா என்ன கருத்து? வீண் பேச்சு உண்டு. மற்றது தன்னை பற்றி மிக உயர்வாக பேசுதல், அதுவும் விண்ணானம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுதல், தெரியாதையும் தெரிந்த மாதிரி சொல்லுதல், மயங்க பேசுதல். விண்ணானம் பேசி என்றோ வீண்காலம் போக்குகின்றோம். பொன்னான மேனியரை கிளியே பூவெடுத்து பூசை செய்வோம். பொன்னார் மேனி ஜன்னி பொலி தோலையரை கசைத்து, பொன் போன்ற மேனி இறைவனுக்கு. இப்பெல்லாம் கனடாவில் இலையுதிர் காலம், மரங்கள் எல்லாம் நல்ல சிவப்பு, செம்பவளம், பிறகு ஒரு செம்மஞ்சள், மஞ்சள், இப்படி ஒவ்வொரு நிறங்கள்ல வருது. பார்க்க அவ்வளவும் சிவத்தை பார்த்த மாதிரி இருக்கு. செந்தாமரை காடனையமேனி என்று சொல்லி மாணிக்க வாசகர் படிப்பார். சிவந்த அழல் போன்ற மேனி என்று சொல்லுவார். எல்லாம் பார்க்க அதே மாதிரி இருக்கும். சிவனாருக்கு நீலத்திருமேனி ஒருபோதும் எங்களுடைய நூல்கள்லையோ அல்லது சாஸ்திரங்கள்லையோ கிடையாது. அது நீலம் ஏதோ ஒரு மரபு படையந்தியில இருந்து விரவி இப்ப எல்லா இடவும் நீளம்தான். கோயில் சிற்பங்கள்லயே இப்ப எல்லாம் சிவபெருமானை வைத்தால் நீல கலர் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு. சிவபெருமான் நீல வண்ணர் அல்ல, விஷ்ணு நீலவண்ணர். சிவபெருமான் நீல கண்டன், கழுத்து மட்டும் நீளம். இங்க பொன்னார் மேனியரை கிளியே,
கிளியே என்று யாரை சொல்றார்? இங்கே கிளி என்பது ஒரு பெண்ணை சொல்லுறேன். ஏண்டா பூவையே என்ற இடத்த சொல்றார். கிளியே பூவெடுத்து பூசை செய்வோம். பூவுண்டு நீருண்டு நமக்கென்ன குறை உண்டு என்று சொல்வார்கள். தண்ணியும் பூவும் இருந்தால் பூஜை செய்திடலாம், அவ்வளவுதான். மிச்சங்கள்லாம் தேவையில்லை. அதான் பூவெடுத்து பூசை செய்வோம். அது மனம் வர வேணும். வீட்டுக்கு முன்னால ரோசா இருக்கும், செவ்வந்தி இருக்கும், எல்லாம் அலங்காரமா பூத்திருக்கும். நாங்களும் மிகுந்த சிரமப்பட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி பசலை போட்டு எல்லாம் பார்ப்போம். ஒரு பூவெடுத்து சுவாமிக்கு வைக்க மாட்டோம். வடிவு பொன்னான மேனியரை கிளியே பூவெடுத்த பூசை செய்வோம். பூவினால் செய்வதனாலே அதற்கு பூசை என்று பெயர். அது தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு போய் பூஜை ஆனது. பூவினால் செய்வதனால் பூசை. பூவெடுத்து பூசை. எல்லா சமயங்கள்லையும் இப்ப பூசைன்றதான் சொல்லி நம்ம பூசை இருக்குன்னு தான் சொல்றது. சொல்லுது. ஆனா பூவால செய்கிறது நம்முடைய சமயத்துல மட்டும்தான். பூவெடுத்து பூஜை செய்வோம். இதெல்லாம் டெக்னிக், உத்திகள். அந்த இறைவன் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையில்லாத இறைவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற இறைவன். கூர்த்தமென் ஞானத்தால் கொண்டுணர்வார் நங்கரித்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஆக இருக்கிற இறைவன். அந்த இறைவனை ஆகமமாகி நின்று அன்னிப்பாந்தால் வாழ்க. ஆகமங்கள் அவனை அன்மிப்பதற்கும் அருகில போவதற்கும் அவனை அனுபவிப்பதற்கும். சிவத்தை அறிதல், சிவத்தை அணுகுதல், சிவத்தை அறிதல், சிவத்தை அனுபவித்தல், இந்த மூன்றையும் சில டெக்னிக்ஸை தந்திருக்கிறது ஆகமங்கள். இந்த பெரிய இறைவனுக்கு நீ தண்ணியும் பூவும் போட்டுட்டு கொண்டு வந்துடலாம். அதான் பக்தி விலையில் படுவோன் காண்க என்றார் மாணிக்க வாசகர். நாங்க பக்தி என்ற விலையை போட்டால் அவர் பட்டுடுவார். மீன் படுதல் என்று சொல்லி மீனவ சமுதாயத்தில் கதைச்சா சொல்லுவார்கள். மீன்டை கடலுக்கு போனாங்க, அது பெருசா ஒன்றும் படையல் கண்டு வேணா மீன் வரையல. மாணிக்க பக்தி விலையில் படுவோன் காண்க. இயேசு கிறிஸ்துனாருடைய வரலாறு ஒன்று வரும். ஒரு முறை அவருடைய சீடர்கள், மீனவ சீடர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடையில ஏற்றி கொண்டு போயினோம். அங்க போய் வெளியே போடினம் மீனை காணில. ரொம்ப வருத்தம் அவைக்கு. இயேசு சொல்றாரு, இஞ்சால விடும் அண்ட இன்னொரு இடத்தை காட்டிட்டு இப்ப போடண்ட. என்றுமில்லாத மாதிரி மீன்கள் பெருக வருகுது. நல்ல சந்தோஷமே வைக்கு. சொல்லிக்கிறேன், இயேசுவே உம்மத்தான் ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டு வர வேணும், இங்க நல்ல மீன் பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னோட வேறுங்கோ, நான் உங்களுக்கு மனுஷரை விலை வீசி பிடிப்பதற்கு காட்டு தருகிறேன் என்றார். மனிதரை விலை வீசி பிடிப்பதற்கு காட்டு தருகிறேன் என்றார். அது இறைவன் மனுஷனுக்கு சொன்னவர். மனுஷரை விலை வீசி பிடிக்கிறது. இங்க மனுஷன் இறைவனுக்கு விலை வீசி பிடிக்கிறதான் ஆகவம். பக்தி விலையில் படுவோன் காண்க. அந்த பெரிய இறக்கி இந்த பாவி ராவணனை விட, சூரபத்மனை விட, நரகாசுரனை விட கூடிய பாவிகள் நாங்க. செய்கிற அநியாயம் முழுக்க உள்ளுக்கு தெரியும் தானே. சும்மா சச்சங்கத்துல வந்து இருந்தா போல ஒன்று வில்லு என்று சொல்லப்படாதுன்னு எல்லாம் செய்கிறது. ஆனா வந்திருந்து சிவசிவான்னு சொல்லி திருநீட்டையும் பூசி அள்ளிக்கொண்டு அப்படி பாவியல். ஆனாலும் வந்திருந்து இப்படி இருந்தால் உயிர்ந்திடுவோம். 63 நான்மாரை பாருங்க, உயிர்ந்திடுவோம். அந்த உத்திகளை சொல்வது. அதான் பூவெடுத்து பூஜை செய்வோம். பூவையே, பூவை என்றது பெண். நீ புகழ கேளாய். நான் சொல்றேன், நீ கேள். புகழல் என்ற சொல்லுதல் நீ கேட்பாயாக. சேவை செய்தவர் சீவன் முத்தர். சேவை செய்தவர் சீவன் முத்தர். சேவை செய்யறன்னு உடனே யோசிக்கப்படாது. உடனே போய் நானுங்க ஆஸ்பத்திரி கட்டுறேன், பள்ளிக்கூடம் கட்டுறேன், மாடு கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், அந்த சேவைகள் எல்லாம் அதெல்லாம் அடிபடுறது, எல்லாரும் அடிபடுறது இருக்குது. இங்கே சேவை என்பது என்ன? இங்க சேவை என்பது என்ன? சிவதொண்டு. சரியை கிரியை யோகன் ஞானம் என்கிற சிவதொண்டு. ஞாயன்மார்கள் எல்லாரும் செய்தது சேவைதான். அது சிவசேவை, சிவதொண்டு. சேவை செய்தவர் சீவன் முத்தர். சீவன் முத்தர் என்ன? இந்த உடம்பில உயிர் இருக்கைக்கே முத்தி பெற்றவர்கள் சீவன் முத்தர். யோக சுவாமிகள் மாதிரி, செல்லாச்சி அம்மையார் மாதிரி, ரமணர் மாதிரி, அப்படி உடம்பில இருக்கைக்கே முத்தி பெற்றவர்கள். சேவை செய்தவர் சீவன் முத்தர். சுவாமிகள் அழகா சிவதொண்டன் தானே சொன்னார்.
சிவதொண்ட நிலையம். சேவை செய்தவர் சீவன் முத்தர். நாங்க செய்கிற சேவை அல்ல, இறைவனுக்கு செய்கிற சேவை. இப்ப எல்லாம் நாங்கள் எங்களுக்கு நாங்களே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு எங்கட குடும்பம், மக்கள், மனைவி, உறவு கண்டு சேவை செய்வோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா எங்கட ஊர், எங்கட பள்ளிக்கூடம், எங்கட நாடு, எங்கட இனம், எங்கட சமயம் என்று சொல்லி செய்வோம். அது எல்லாத்தையும் விட்டு இறை தொண்டு, சரியை உடம்பால செய்தல், கிரியை உடம்பாலையும் மனதாலையும் செய்தல், யோகம் மனதாலே ஒன்றித்து செய்தல், ஞானம் அதிலேயே அழிந்து ஆழ்ந்து படித்து சிந்தித்து திளைத்து இருத்தல். அதான் சிவதொண்டு. சேவை செய்தவர் சீவன் முத்தர். நாவை நீ காத்து கொள்ளடி. திருப்பி சொன்ன ரெண்டாவது விஷயம் சொல்ல, நான் பொல்லாத விஷயம். இந்த கண்ணு நாவும் தான் புலன்களை. கண் எல்லா புலன்களும் வந்ததைத்தான், சத்தம் வந்தாத்தான் காது கேட்கும், சாப்பாடு வந்தாத்தான் நாச்சு வைக்கும், மனம் வந்தாத்தான் மூக்கு நுகரும், தொடுக வந்தாத்தான் தோல் தொட்டுணரும். ஆனா கண் இங்க இருந்து அங்க போய் பார்க்கும், தேடி பார்க்கும், ஓடி பார்க்கும். அது கண் பொல்லாதது. அது ஓடி போய் பார்க்குது, இது போய் பார்க்குது. நாவில பேச்சென்றது இங்க இருந்து வருகுது, இங்க இருந்து அது ஓடி போகுது வெளியில. பொய் போகுது, புறஞ்சொல்லல் போகுது, வீண் பேச்சு போகுது, இன்னாத கடுஞ்சொற்கள் போகுது. இப்ப ரெண்டும் இங்க இருந்து வெளியில ஓடி ஓடி செய்கிற விஷயங்கள். ரெண்டு புலனும் பொல்லாதது, கண்ணும் நாவும். அதான் நாங்க தியானம் செய்ய கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறது. கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறது அதுக்குதான். அப்ப நாவும் அடுத்தது. நாவை நீ காத்து கொள்ளடி, நானெனும் ஆணவம் நீக்கி கொள்ளடி. இதுகள் செய்தால்தான் ஆணவம் போகும். பல பேர் சொல்லுவார்கள், ஆணவம் போக வேணும், ஆணவம் போக வேணும். வழி இருந்தா சொல்லுங்க. ஆணவம் போகணுமெண்டா முதலாவது வீண்காலம் போக்க கூடாது, ரெண்டாவது பூவெடுத்து பூசை செய்ய வேணும், மூன்றாவது சேவை என்கின்ற சிவதொண்டு சரியகிரிய யோக ஞானம் செய்ய வேணும். அதுக்கு பிறகுதான் அந்த சீவன் முத்தி நிலை வரும். அப்பதான் நானினும் ஆணவம் போகும். சும்மா மற்ற மாதிரி வராது. ஆணவம் போன பிறகு முத்தி வார, ஆணவம் போறதே முத்தி தான். சீவன் முத்த நிலை வரைக்குள்ள நானினும் ஆணவம் நீக்கி கொள்ளடி, அது நீங்கும். அது வரைக்கும் அது இருக்கு. ஆணவம் என்பது நமது முயற்சியால் நீக்குவது அல்ல. முத்தி நம் முயற்சியால் வராது. பௌத்தம் சொல்வது போல, சமணன் சொல்வது போல நாங்களும் நீங்களும் முயன்று பார்த்து மூச்சை பிடிச்சு ஒரு இடத்துல ஒடுங்கி இருந்து சிந்தித்து அப்படியெல்லாம் வராது. ஆராய்ச்சி அறிவி விவேகத்தாலையும் வராது. வேதம் சொல்வது போல இறைவன் எங்கட முயற்சி இருந்து எங்கட பக்குவ நிலையும் வந்து அந்த இறைய அருளும். The grace of the God is paramount, important in the deliverance of the soul. இதுல சைவம் கிறிஸ்தவத்துக்கு, யூத மதத்துக்கு, இஸ்லாத்துக்கு மிக அணுக்கமா இருக்கு. அவையும் அதைத்தான் சொல்லு. இறைவன் அருள் இல்லாம முத்தி இல்லை. அந்த அருள் வர வேணும். அருள் வந்தாத்தான் அந்த ஆணவமோ அந்த தடையோ நீங்கும். இப்ப இறைவன் அருள் தான் அதை செய்கிறது. இப்ப நானெனு மாணவன் நீக்கி கொள்ளடி கண்டா நானும் நீங்களும் மூச்சை பிடிச்சு ஓடினாலும் நீங்காது. அதுக்கு முதல் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். வீண் காலத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறைவனை நோக்கி மனத்தை திருப்பணும். சிம்பிளான டெக்னிக் இருக்குது. பூவெடுக்கிறது, பூஜை செய்கிறது, நாமம் சொல்லுறது, தோத்திரம் சொல்லுறது, மந்திரம் சொல்லுறது, கொஞ்சம் உரைப்பு வர சிவதீட்சி எடுக்கிறது, நித்திய அனுஷ்டானம் சந்தியா வந்தனம் செய்கிறது, நித்திய சிவபூஜை செய்கிறது. அதோட வந்து கொண்டு வர இது வரும். அதுதான் சேவை செய்தவர் சீவன் மத்தர். சேவை செய்தவர் சீவன் மத்தர். இப்ப சமூக சேவை செய்து சீவன் முக்தி அடைகிறதல்ல. அது ஒரு நிலை இருக்காது. வேற நாவை நீ காத்து கொள்ளடி. நாவை முதலாவது நான் காத்து கொள்ளடி என்றா கண்டதையும் தின்னக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது. அது ரெண்டு தான். நாவை நீ காத்து கொள்ளடி, நாவை நீ காத்து கொள்ளடி, நான் என மாணவன் நீக்கிக் கொள்ளடி, நான் என மாணவன் நீக்கிக் கொள்ளடி. நாம் அதுவடி, நாம் அதுவடி, தத்துவமசி தத்துவமசி, நீயே அதுவாகிறாய்.
அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன், பிரம்மமாக இருக்கிறேன். நாம் அது வடி, நாம் அது வடி, நாம் அது வடி, நாம் அது வடி என்று யுவர் சுவாமிகள் சொல்றார். இதுதான் இதனுடைய நிறைவு பாட்டு. இன்னொரு ஆள் படியுங்க பாப்போம். இருக்கா படிச்சு செய்வோம். நான் படிக்கட்டையா? ஓ, விண்ணானம் பேசி அன்றோ வீண்காலம் போக்குகின்றோம், பொன்னான மேனியரை கிளியே பூவெடுத்து பூசை செய்வோம். பூவையே நீ புகழக் கீழாய் சேவை செய்தவர் சீவன் முத்தர், நாவை நீ காத்து கொள்ளடி, நான் என்னும் ஆணவம் நீக்கிக் கொள்ளடி. நாம் அதுபடி, நாம் அதுபடி, நாம் அதுபடி, நாம் அதுபடி. இந்த நாவடக்கத்துக்கு ஒரு கதை உண்டு. கபிலன் என்ற தம்பி ஒருத்தர், சின்னவர் ஒருத்தர் இருக்கிறாரு யாழ்ப்பாணத்தில். அழகாக இந்த சித்தர்கள் வரலாற்றை எடுத்தெடுத்து ஒவ்வொன்றா பதிஞ்சு கொண்டு வாரார். அதில் உண்டு யுவர் சுவாமியுடைய குரு செல்லப்பா சுவாமி. அப்போ ஒருக்கா பசி எடுக்குது. ஒருத்தர்கிட்ட போறார். போய் கேட்கிறார். வரப்ப வீட்டில் மனசி வருத்தமா இருக்குது, சாமிக்கு இயலாது வருத்தமா இருக்கு. இவர் போன நேரத்தில் அப்ப அவர் தக்கன்னு சொன்னோன்னு இவர் சொன்னார், நீ கேகரியே மரிசி தான் நான் சமைக்கிறேன் என்று. அப்ப வேண்டிக் கொண்டு நல்லூர் அடிக்கு போய் தேரடியில் போயிருந்து அடுப்பை மூட்டி உள்ள கொதிச்சு நல்ல சமையல் நடக்குது. மரக்கறியே அதுக்க போடுறார். வாசம் பெற வாயால நீர் வடியுது. அந்த வாசனைக்கு ஒரு நாளுக்கு ஒரு காத்தான் வாயால நீர் வடியுது. அவருக்கு தின்ன இது நீர் வடியுதுன்னு போட்டு அந்த அவிஞ்ச சுகத்தை சடாரண்டு உடைச்சு போட்டார். போட்டு இந்த விசரப்பர் பசியண்டு போய் அரிசி பருப்பை கொண்டு வந்து உடைச்சு போட்டு கொட்டுதுண்டு கண்ணை மூடிட்டு இருந்துட்டார். அப்படி ஏனென்றால் அந்த வாய் ஊறப்படாது, வாய் ஊறப்படாதுன்னு அப்படி அடக்கினவர். இந்த நேரம் அங்க இருந்த மனுஷிக்கு சடாரண்டு காய்ச்சல் விட்டுட்டுதான் அவருக்கு அரிசி கேட்டு கொண்டு போன மனுஷிக்கு. அவ புட்டும் அவிச்சு கொண்டு வேறையும் கரையும் வச்சு கொண்டு தேரடிக்கு வந்துட்டு சுவாமி எழுப்பி கொடுக்க சுவாமியும் சந்தோஷமா சாப்பிட்டாராம். இது வரலாறு. எங்களுக்கு பாதி கதை தானே தெரியும், இப்பதான் நீங்க முழு கதையும் சொல்றீங்க. சட்டி உடைக்கிறது தெரியும், ஏனண்டு தெரியாது. அது வாயால வடியுதான். வடிஞ்சோடனே அவருக்கு அந்த ஊர் வந்தோடனே இத்தனை சனியன் இப்படி வடியுதே என்று போட்டு அவருக்கு உடனே உடைச்சு போட்டாராம். இதே மாதிரி என் 2வது கதை உண்டு. காஞ்சி பெரியவர் இருந்தவர். அவருக்கு அமுது படைக்கிற எல்லா இடத்துலயும் சாப்பிட மாட்டேன் தெரியும் தானே. செய்து கொண்டு வைக்க ஒரு இடத்துல அவர் சாப்பாடு வைக்க கீரை நல்லா இருந்தது. கீரை நல்லா இருந்ததுன்னு சொன்னாராம், சொல்லிட்டார். அடுத்த நாள் அவருக்கு கீரை ஸ்பெஷலா வருது. அண்டையில இருந்து கீரை சாப்பிடுறத விட்டுட்டார். 3வது ரமண மகரிஷி. ரமணர் சன்னியாசி இல்லை, அவர் அத்தியாச்சரவை தானே, வெள்ள கோவணம் தான் கொடுக்கிறவர். அப்ப சாப்பிட்ட பிறகு ஒரு வாக் போவர். ஒரு நாளைக்கு 2 தினம் வாக் போவர். அவர் 2 தினம் திரும்பின அப்ப நடக்க வலிக்கிட்டார். சாப்பிட்ட பிறகு அவருக்கு அந்த அவருடைய ஆள் இருக்கிறார் அவர் வலிக்கிடைக்குள்ள வெத்தில கொண்டு கொடுப்பார். வெத்தில வாக்கு சுத்தி கொடுப்பார். அதை போட்டு சாப்பிக்கொண்டுதான் நடக்க போவார். அன்றைக்கு
வாசல்ல நிற்கிறார். அந்த வெத்தில கொடுக்குறவர் ஏதோ பிராக்கையில் அவர் வேலையில் இருந்துட்டார். இவர் நிற்கிறார், திருப்பியும் பார்க்குறார், நிற்கிறார், திருப்பியும் பார்க்குறார். 2-3 நிமிஷம் நின்று பார்த்தார். வெத்தில விரையில நடக்க துவங்கிட்டார். அண்டையோட வெத்தில விட்டார். அதான் நாவை நீ காத்து கொள்ளடி. சில விஷயங்கள்ல அளவுக்கு அதிகமா போகுதண்டா இந்த மாதிரி இழுத்து நிறுத்தினம் பாருங்க ஞானிகள். இதே ஞானிகள் துறவிகளுக்கு சொன்னது. எங்களுக்கு ஒரு அளவுக்கு பசி இல்லாம சாப்பிடக்கூடாது. வெள்ள நிலைமையினோம் 8 மணிக்கு சாப்பிட்றேன், 10 மணிக்கு நான் நேரத்துக்கு சாப்பிட்றேன்னு சொல்ற கதையெல்லாம் எனக்கும் பேஷன்ஸ் வந்து சொல்றது. அப்படி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சுதந்திரம் இருந்தால், வேலைக்கு போறாக்கள் ஒன்றும் செய்யல, சுதந்திரம் இருந்தால் பசி கேட்க சாப்பிடுங்க. பசியாத போது புசியாது. மருந்தன வேண்டாவான் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டினேன். சாப்பிட்டது நல்லா செமிச்ச பிறகு அடுத்ததை சாப்பிடணும். நல்லது இருக்கின்றதுக்காக தூக்கி போடக்கூடாது. நான் வடக்கத்துக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு முறை 2வது முறை வந்திருக்கேக்கில்ல என்னுடைய வீட்டை கூட்டி வந்து கொஞ்சம் ஆக்களும் கூடி இருந்தவ. அப்போ எல்லாருக்கும் ஒரு லெக்சர் இரவு பொழுதுபட அன்றைக்கு சாப்பாடை விடிய போமெல்லாம் இருக்குது. முடிஞ்சவரை அவர் வந்து தங்கி இருந்தது டாக்டர் ஆதி கணபதி இந்த வீட்டில். அவர் தான் சாப்பாடு வச்சு கொடுக்குறது. அப்போ இங்கே புறப்பட போகிறார். டீ குடிப்பார். குடிச்சிட்டு வாழைப்பழம் ஒன்று எடுத்து கையில் வச்சிருந்தார். இது நடந்து கொண்டு இருக்கே சொல்லிட்டார். சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தது, சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லிட்டார். அது முடிஞ்ச பிறகு சொன்னார், பெரியவங்க பார்த்து கொண்ட கூட எல்லாரும் சாப்பிடுங்கன்னுட்டார். இருந்துட்டு அப்போ எங்களையும் சாப்பிட சொல்லி நாங்களையும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு தான் அவரை கூட்டிக் கொண்டு போகிறோம் திருப்பி. இப்போ நானும் அகிலன் நினைக்கிறேன், அவர் இருந்தான், 2 பேரும் தான் கொண்டு போனது. உடனே அந்த வீட்டை ட்ராப் பண்ணினோன்னா உள்ளே கொண்டு போனால் எங்களோட அவரோட ஒரே கதை தானே. கதைச்சா விட மாட்டேன் தானே, வச்ச கூட கதைச்சு இந்த கதைகள்லாம் கதைச்சு வீட்டுக்குள்ளையும் போயாச்சு. அவ பின்ன டக்கண்டு அவருக்கு சப்பாத்தி எல்லாம் தட்டி வச்சிருக்கிறா. அவர் போனோடனே அவருக்கு தட்டி சப்பாத்தி கொடுக்குறா. நாங்கள் இருந்து கதை தான். அப்போ அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்கல அவ சொன்னா நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை நாங்கள் சாப்பிட்டோம். இல்லை சாப்பிட்டு சொன்னா இல்லை இந்த சட்னி 2 நான் புதுவிதமாக செய்திருக்கிறோம், சாப்பிட்டு பாருங்க. அப்ப சட்னி ஏதோ புதுவிதமாக செய்திருக்கிறாதானே ஒருக்கா சாப்பிடுவோண்டு சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. புறப்பட முதல் அவர் சொன்னார், இந்த வயிற்றுக்கு இரவு தீனி போட்டு அந்த வாசலை க்ளோஸ் பண்ணிட்டா திருப்பி திறக்கப்படாதுறாங்க. பாத்தீங்களா, இன்றைக்கு இவ்வளவு போத்து இரவு சாப்பாடு முடிஞ்சது. பிறகு சட்னி வந்தான்னா இட்லி வந்தான்னா திறக்கப்படாது. பாத்தீங்களா? அதான் இந்த நாவடக்கம் என்றது 2 விதத்திலையும் வருது. பாத்தீங்களா? அப்ப தேவை இல்லாம அப்ப இல்லறத்தால இருக்கிறார்கள் இந்த அளவு பார்த்து கொண்டா சரி. பசியாத போது புசிக்க கூடாது. மற்றது நல்லது வருதுன்னு போட்டு இடையிடையிலே அடையப்படாது. அது இல்லாம இருந்தா அது போதும். அது முதலாவது படி. அதான் மெயின். உங்களோட குருநாதர் ஐயா யாருன்னு சொல்றது? கிருஷ்ணமூர்த்தி ஐயா. இந்த கனடாக்கு 2-3 தடவை வந்து போயிருக்கிறார். இல்ல, இறைவனிடம் போய் சேர்ந்துட்டேன். 3 வருஷம் ஆகுது. அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதேல் பள்ளி எழுந்தரும் இளந்தன்மையில் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. ஐயா, நாங்கள் இன்னைக்கும் ஐயா சாப்பாடு சாப்பிட்ட முடிஞ்சு ருசியா இருந்தா சரி. இப்ப இண்டையில இருந்து சரி நாங்க திருச்சி ஒரு கட்டுப்பாடு. ஐயா, இடங்கலிய நாட்ட புராணம் வந்த ஐயா, இவரோட அரசர் பரம்பரையை சேர்ந்தவர். சிவனடியார்களுக்கு நெல் சேர்த்து வச்சிருந்த நேரம் ஒரு திருடர் வந்து அந்த நெல்லை களவாண்டி போகும்போது காவலாளர்கள் எல்லாம் இவரை பிடிச்சு
ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்ப அந்த ராஜா வந்து அவருக்கு தேவைய இன்னும் நிறைய கொடுத்து அவரை வழி அனுப்புறாரு. எடுத்துக்கொண்டு போன ஒரு சிவனடியாருண்டா அல்லது இல்ல இப்ப வேற திருடர் தானே வந்தாரு. இப்ப அவருக்கு இன்னமும் நிறைய கொடுத்து அனுப்புறாரு. இல்லை என்றதுனாலே திருடதானண்டா. அழகாக சொல்லுவார்கள். பழைய நூலொன்று இருந்ததா, அகத்தியம் என்று அழிஞ்சு போட்டு அதுல இருந்து ஒரு வார்த்தை, அவாவை அறுத்தலால் அறம் எனப்படும் என்று. அதாவது அறம் என்று சொல்றது வந்து அவாவை அறுக்கும் ரெண்டு போட்டு அதுக்கு சொல்றார்கள். கொடுக்கிறவனுக்கும் அவாவை அறுக்கும். உங்களுக்கு அவா இருந்தா கொடுக்க மாட்டீங்க. கொடுக்கிறவனுக்கும் அவாவை அறுக்கும், பெறுகிறவனுக்கும் அவாவை அறுக்கும். அவாவை அறுக்கிறபடியினால் அறம் எனப்பட்டது. தமிழ் சொல்லுக்கு விளக்கம் போட்டிருக்கு அகத்தியத்துல. இது பழைய நூல் அழிஞ்சு போச்சு, ஒரு இடத்துல கிடந்துச்சு ஒரு வார்த்தை. அவாவை அறுத்தலால் அறம் எனப்பட்டது. அவருக்கு அந்த பொருள்ல இருக்கிற ஆசை இருந்தா கொடுக்க மாட்டாரு தானே. அதான் நம்முடைய ஆசை விட்டு தானே கொடுப்பீங்க. அவா என்பது ஆசையில நல்ல ஆசையும் இருக்கு. இது அவா என்பது கொஞ்சம் அதீதமான அளவுக்கு மீறிய ஆசையத்தான் அவா என்று சொல்றது. ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் என்று சொல்லுவார். கடவுள்ல வைக்கிற ஆசையும் அளவோட அது ஒரு நேரம் பெறும். இந்த பாடல் இதோட முடியுது. அடுத்தது வேறொன்று தொடங்குது. நாங்கள் அதை அடுத்த கிழமைக்கு செய்வோம். என்ன அடுத்தது எங்கள் வள நாடுன்றதைத்தான் தொடங்குது. வான்முகில் வளாதி வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலார் வீர்கள் வாழ்க. நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மரகரணம பார்வதீபதையே அரகரணம பார்வதீபதையே அரகரணம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.